ஒற்றுனாவே ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மெய்யெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கோம். அப்ப மெய்யெழுத்துக்கள் அளவெடுத்து வந்தால் ஒற்றளபடை எனப்படும். இப்ப மெல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 4, யாரால 6 இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்து 2வது, லாஸ்ட்ல இருந்து 2வது கட் பண்ணீங்கன்னா 4 கிடைச்சிடும். ரைட்டா? ஆயுதம் 1. ஆக 11 எழுத்துக்கள் இரட்டித்து அளவெடுத்து வருவது ஒற்றளபடை எனப்படும். இரட்டித்து வருவதுன்னா 2 முறை வருவது, அது ஒற்றளபடை எனப்படும். எக்ஸாம்பிள் பாரு, தங்கம் 2 வந்துச்சா, 2 மெய்யெழுத்தை சேர்ந்து வரும், அதான் ஒற்றளபடை. ரைட்டா? அதே மாதிரி பஞ்சு, பொய்து, கம்பி, மூழ்கு, இப்படி கொடுத்துட்டு எந்த ஆப்ஷன் தவறானதுன்னு கேட்டிருப்பாங்க. ஒற்றளபடையில் பொருந்தாதது எது அப்படின்னு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு கேட்பாங்க. நீங்க அப்படி செக் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த 11 எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது ஒற்றளபடை. இந்த 11 எழுத்து இல்லாம வேற எழுத்துக்கள் வந்தா அது ஒற்றளபடை கிடையாது. இப்போ இதுல பொருந்தாதது மூழ்குதான் ஆன்சர். ஏன்னா சிறப்பு லகரம் என்னது, இங்க நம்ம அடிச்சுட்டோம் இதா, அப்போ அதனால அது ஒற்றளபடையில வராது. நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தோன்னே 2 எழுத்து சேர்ந்து வந்தா ஒற்றளபடை, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு எந்த எழுத்து வந்தாலும் அடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்படி கிடையாது. இந்த 11 எழுத்துக்கள் 2 முறை அளவெடுத்து வந்தால் அது ஒற்றளபடை. ரைட்டா? அப்போ உயிரளபடையும் முடிஞ்சு, ஒற்றளபடையும் முடிஞ்சிச்சு.